சிஎன்சி நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து ஏற்கனவே இந்த ஆல்டர்னேட் ஃப்ளாங்கிங் ஃபீட் த்ரெட் வந்து ஷார்ட் வீடியோவாக போட்டிருந்தோம். இப்போது எப்படி ப்ரோக்ராம் பண்ணோம், அந்த கால்குலேஷன் மெத்தட் எல்லாமே டீட்டெயில்ஸாக பார்த்துடலாம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் ஓடியில் தான் இந்த த்ரெட் அடிக்கிறோம். ஓகேங்களா, இந்த மேஜர் ஓடியோட டயமீட்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸில் 29.8 mm. டூவில் வந்து நம்ம பொசிஷன் வந்து ஒரு 5 mm முன்னாடி நிப்பாட்டிக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 mm. ஓகேங்களா, 5 mm வந்து பொசிஷன் பண்ணியிருக்கோம். ஓடியில் த்ரெட் அடிக்கிறோம். இது வந்து மேஜர் டயமீட்டரு. பிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1.814 பிச்சு. ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேஷனை போட்டுக்கலாம். ரெகுலர் கால்குலேஷனை 0.64 இன்ட்டு 1.814 இன்ட்டு ரெண்டு சைடுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2.32 அப்படின்ட்டு வேல்யூ கிடைக்கும். இப்போ மேஜர் டயமீட்டர்லேருந்து -2.32 மைனஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 27.48 கிடைக்கும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைனர் டயமீட்டர். இப்போ நம்ம ப்ரோக்ராம் போயிடலாம். ரெஃபரன்ஸ் பொசிஷனு, டூல் நம்பரு, ஆர்பிஎம்மு. இந்த 32ங்கிறது நம்ம இந்த 29.8லேருந்து ஒரு ப்ளஸில் 2.2 mm பொசிஷன் பண்ணிக்கிறோம். அது எக்ஸில். அதேமாரி ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த த்ரெட்டோட மெயின் பர்பஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமான டெப்த் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் வரும். அந்த வைப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃப்ளாங்கிங் ஃபீட் த்ரெட்டை வந்து நம்ம அடிக்கிறோம். இதில் எப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டூல் வந்து இப்போது ஒரு 0.3 முன்னாடியும் ஒரு 0.3 பின்னாடியும் ஒவ்வொரு பாஸுக்கும் மாறி மாறி எடுக்கணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 0.3 அப்படின்னா 4.7 இந்த சைடு தள்ளி எடுக்கணும். சென்டர் பாயிண்ட் வந்து அப்புறம் 5லேருந்து இந்த 5.3. டூல் வந்து ஃபஸ்ட்டு பாஸ் 4.7லேருந்து போகணும். ரெண்டாவது பாஸ் பார்த்தீங்கன்னா 5.3 அப்படியே வெளியில் வந்துடும். இந்த 0.6 நம்மளுக்கு வந்து டிஸ்டன்ஸ் மூவ் ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பொசிஷனு 4.7ல் நிறுத்திக்கலாம். கூலண்ட் ஆன் பண்ணிட்டு இந்த ஹேஷ் 100 5.3 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ரிவர்ஸ் பொசிஷன் அப்படின்ட்டு வச்சுக்கலாம். இந்த 4.7 ஃபார்வர்டு பொசிஷன். இந்த 29.8 இது மேஜர் டயமீட்டர். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிள் எழுதிக்கலாம். வைல் சைக்கிள் எழுதிக்கலாம். WHILE. இது வந்து சைக்கிள் லூப்பு. நம்ம எத்தனை த்ரெட்டிங் சைக்கிள் ஃபார்முலா எழுதுவோம் இல்லைங்களா, ஃபார்மெட்டு, அது வந்து எத்தனை டைம் மூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எழுதுகிறோம். இந்த #550 less than
4. இந்த 4 எப்படி வந்ததுன்னு நான் சொல்கிறேன். do 1. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எத்தனை பாஸ் வந்து நம்ம கொடுக்கணும்னு நம்ம டிசைட் பண்ணிக்கணும். இப்போ நம்மளுக்கு வந்து 2.32 டெப்த்து கிடச்சது இல்லைங்களா, டோட்டல் டெப்த்து. இது வந்து நம்ம எத்தனை பாஸாக விடணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும். நான் வந்து ஒரு 8 பாஸ் அப்படின்ட்டு கணக்கு பண்ணிக்கிறேன். 2.32 டிவைடட் 8. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 0.29 வரும். ஒரு பாஸுக்கு வந்து நம்மளுக்கு 0.29 டெப்த் ஆஃப் கட் போகும். 8 பாஸ் மொத்தம். நம்ம ஒரு சைக்கிளில் வந்து 2 பாஸ் கொடுக்குறோம், அதனால் வந்து இங்கே 4ன்னு கொடுத்துருக்கேன், பாதியாக கொடுக்குறோம். 8ங்கிறது வந்து நம்பர் ஆஃப் பாசஸ்ஸு. ஆனால் நம்ம வந்து இந்த ஒரு சைக்கிள்குள்ளே 2 பாஸ் போகிற மாதிரி விடுறதுனால நான் வந்து 4ன்னு கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து இன்னொரு கால்குலேஷன் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம 5லேருந்து இங்கிட்ட ஃப்ரண்ட் சைடில் ஒரு 0.3யும் பேக்கில் ஒரு 0.3 கொடுத்துருக்கோம், அதனால் ஒரு 0.3 அப்படின்ட்டு கணக்கு எடுத்துக்கிறோம். 0.3 டிவைடட் 4 0.075 அப்படின்ட்டு வேல்யூ கிடைக்கும். இந்த 4.7லேருந்து 0.75 மைனஸ் ஆகிக்கிட்டே வரும் இந்த பக்கம். அதே மாதிரி 5.3லேருந்து அந்த 0.75 மைனஸ் ஆகிட்டே வரும். இந்த 4.7லேருந்து ப்ளஸ் ஆகிட்டே போகும் 5க்கு. இந்த 5.3லேருந்து மைனஸ் ஆகிட்டே வந்து 5 வரைக்கும் வரணும், அதுக்காக தான் இந்த வேல்யூ. ஓகே, இப்போ நம்ம ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிச்சிடலாம். இங்கே ஆஸ் 101 ஈக்குவல் 0. அடுத்து as 103 equal as 103 plus 0.075. அடுத்து if condition எழுதிக்கலாம். if இந்த as 101 equal 0, then as 102 equal as 103. ஓகேங்களா? இப்போ G1 Z as 102, ஃபீல்டு வந்து ஒரு 1 mm கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து நீங்கள் G92 வந்து எங்கள் மிஷினில் வந்து G92 எடுக்குது, நீங்கள் வந்து G78 எடுத்ததுனால அந்த சைக்கிள் போட்டுக்கோங்க. as 551 எக்ஸில் as 551 Z மைனஸ் த்ரெட்டோட லென்த்து 30.5, பிச்சு பார்த்தீங்கன்னா 1.814. இப்போ இந்த as 102 தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த பொசிஷன் ஆகிறது. இந்த as 103 வந்து இருக்கு இல்லைங்களா, 4.7 ப்ளஸ்ஸு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4.7 ப்ளஸ் 0.75, 4.7 0.075, அப்போ 4.775. இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பாஸ் என்ன ஆகுனா 4.7
775 அப்படிங்கிறதுல ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி 5.3 அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து 475 மைனஸ் ஆகி ரெண்டாவது பாஸ் போகும். 5.225 அப்படின்ட்டு வரும். இப்போ இந்த இடத்துல எக்ஸ்லையும் நம்ம டெப்த் இறக்கணும். இது வந்து ஜெட்டில் பொசிஷன் ஆகிறதுக்காக இது கொடுத்துருக்கோம். அதாவது என்ன கண்டிஷன் அப்படின்னா இங்கே 0 as 101 0 அப்படின்னு ஈக்குவல் 0 அப்படின்னு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா தென் இந்த as 102 இருக்கு இல்லைங்களா, அது வந்து as 103. அப்போ as 103 ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல கால்குலேட் ஆகிருக்கும் as 103ல. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஒரு பாஸ் போனதுக்கப்புறம் மறுபடியும் நம்மளுக்கு டெப்த் இறங்கணும். அதனால as 551 ஈக்குவல் as 551 நம்மளுக்கு டெப்த்து ஓடியில் அடிக்கிறதுனால மைனஸில் கொடுக்கணும். அதனால் மைனஸ் கொடுத்துக்கிறோம். எவ்வளோ டெப்த் ஆஃப் கட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டெப்த் ஆஃப் கட் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, 8 பாஸ் போகணும் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே வந்து ஒரு சைக்கிளுக்கு 2 பாஸ் அப்படிங்கிறனால 4ன்னு கொடுத்துருக்கோம். அந்த 0.29 டெப்த் ஆஃப் கட்டு. அப்புறம் இந்த லைன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் பாஸு. ஃபஸ்ட்டு ஒரு பாஸ் கொடுத்துட்டு வரீங்களா, இப்போ ரெண்டாவது பாஸ் எழுதுறோம். அதே மாதிரி இந்த as 101 ஈக்குவல் 1. அதே மாதிரி இந்த ஜெட் வேல்யூ மாறணும் இல்லைங்களா, அதனால் as 100 கொடுத்துக்கலாம். இங்கே வேரியபிள் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிறோம். 100 ஈக்குவல் டு as 100 மைனஸ் minus 0.075. ஓகேங்களா. இதுக்கு அடுத்த லைனில் மறுபடியும் இஃப் கண்டிஷன் கொடுக்குறோம். இந்த as 100 வந்து இந்த as 101 வந்து ஈக்குவல் 1ன்னு ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு then as 102 equal இந்த as 100. இந்த as 100 அப்படிங்க 102 வந்து இங்கே மாறணும். இங்கே வந்து G1 Z as 102 1 mm position G92 X as 551 Z 30.5 pitch வந்து 1.814. இப்போ இந்த இடத்துல as 102 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு as 100ல என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்துக்கோ. இந்த as 100 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம 5.3 கொடுத்துருக்கோம். இப்போ 5.3 minus 0.075 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5.225 அப்படின்ட்டு வரும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பாஸ் 4.775 போகும். ரெண்டாவது பாஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 அப்படியே 5லேருந்து ப்ளஸ் ஆகி நிற்கும். இது வந்து செகண்ட் பாஸு. இதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம டெப்த் இறக்கணும் இல்லைங்களா அடுத்த பாஸுக்கு. இந்த G92க்கு அடுத்து மறுபடியும் நம்ம அடுத்து இன்னொரு பாஸ் இறக்கணும் டெப்த் ஆஃப் கட்டு. அப்போ as 551 ஈக்குவல் as 551 மைனஸ் 0.29 இங்கே ஒரு டெப்த் ஆஃப் கட்டு கொடுக்குறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் வந்து நம்ம
மொத்தம் 4 டைம் தான் போகணும். அப்போ இங்கே வந்து 550ங்கிறது 0ன்னு இருக்குது. இந்த இடத்துல வந்து as 550 ஈக்குவல் as 550 ப்ளஸ் 1 அப்படின்ட்டு கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு 2 பாஸ் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 550ல் 0ன்னு வந்தது 1ன்னு ஆகும். 1 2 3 4 அப்படின்ட்டு 4க்கு ஈக்குவலானதும் இந்த சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ இதோட நம்ம end 1ன்னு கொடுத்து ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ணிடலாம். G0 Z20 கூலண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். G30 U0 W0 M01 M30. இப்போ அந்த நீங்கள் பாஸ் மட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். நம்ம எவ்வளோ டெப்த் அப்கட் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு 0.3 கொடுக்குறோமா இல்லை 0.2 கொடுக்குறோமா அப்படின்னு வந்து நீங்களாக முடிவு பண்ணிக்கணும். அந்த 2.32 இருந்தது இல்லைங்களா டோட்டல் டெப்த்து, இதை வந்து நீங்கள் எத்தனை பாஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக முடிவு பண்ணிக்கணும். அதுலேருந்து நம்ம கால்குலேஷன் பண்ணி இதை எடுத்துக்கலாம். ஓகேங்க, மேக்ரோ ப்ரோக்ராம் அவ்வளோதான். இந்த வைப்ரேஷன் வர்றது கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. போடுறேன்.